நம்ம ஸ்ரீஜா உலகத்துக்கு புதுசாக ஒரு தையல் மிஷின் வாங்கியிருக்கோம். டிஎஸ் 1300 அப்படிங்கிறத இதோடைய பேர். 130 ஸ்டிச் வந்து இந்த மிஷினால் நம்மளால் போட முடியும். அது மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம எப்பவுமே தைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் தையல் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டன் தைக்கிறதுக்கு, பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு, நமக்கு இந்த 130 ஸ்டிச்சில் அதிகமாக யூஸ் ஆகிறது ஓவர்லாக் தான். அதுவும் இந்த மிஷின்லேயே போட்டுக்கலாம். இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்துடலாம். இதில் பெடல் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நூல் மாட்டுறதுக்கு, இதில் ஒரு சீம் ரிப்பேர் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து இந்த மிஷினுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒயரிங் பொருள் கொடுத்துருக்காங்க. இதுதான் மிஷின் இல்லை, மிஷின் மூடுறதுக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் மூடி வைக்கிறது போல். இதுதான் நம்மளுடைய மிஷினு. இந்த மிஷின் மட்டும் இல்லாமல் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்லாக் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. இது எதுக்காகனா, இந்த மிஷின் இவ்வளோ ஓட முடிஞ்சிடாது, கொஞ்சம் பெருசாக வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதை எப்படி இது கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மாட்டி காமிக்கிறேன். இந்த மிஷினை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் டெமோ காமிக்கிறதுக்காக யாரையும் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளாக இந்த விஷயத்தை கற்றுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக கற்றுக்கணும், எந்த சந்தேகமும் வராது அதனால தான் நான் வேணான்ட்டேன். இதுக்குள்ளே பாருங்கள், இதுலேயும் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய நார்மல் மிஷினில் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது மாதிரி இதுலேயும் இருக்குது. ஊசி இருக்குது, இந்த மிஷினோட ஊசி. அதே மாதிரி பாபின் இருக்குது. இந்த மிஷினோட ஃபூட்டர்ஸ் இருக்குது. இது வந்து இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸு. உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு சின்னதாக இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி பெருசு மாட்டணும் அப்படின்னா இதை இப்படி கழட்டிக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த பெரிய ஸ்டாண்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளக் கொடுத்துருப்பாங்க, அதை இந்த இடத்துல இப்படி சொருகிக்கணும். அதே மாதிரி ஸ்விட்ச் இங்கே இருக்குது, ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த மிஷின் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், தையல் போட்டால் கரெக்டாக விழுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிஷின் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா செலக்டட் ஸ்விங் மிஷின். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் 9th ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நம்ம கடைக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், நம்ம கடையில் 365 டேஸ்மே ஆஃபரான ப்ரைஸ். அதாவது என்ன ஒரு ஆஃபரான ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ். சரிங்களா, வாங்க. இந்த மிஷின் மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட டைலரிங் சம்மந்தப்பட்ட எல்லா மிஷினும் இருக்குது, எல்லா பொருளுமே இருக்குது. அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிக்கான ஐட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்காக அதை வாங்கி தருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மிஷின் எங்கே வாங்கலாம், என்ன மிஷின் வாங்கலாம் அப்படின்னு. தாராளமாக இவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்கள். மிஷின் எல்லாமே சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களால் வாங்க முடிகிற விலையில் எல்லா மிஷினுமே இருக்குது. சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்குது. முக்கியமான விஷயம், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, என்னோட சொந்த காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன். மற்ற இடத்த விட விலை கம்மியாக இருந்ததுனால நான் இவங்க கிட்ட வாங்கியிருந்தேன். நீங்களும் விசாரிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.